எல்லாரும் சின்ன தம்பி கிட்ட தாலி எங்கன்னு கேக்குறாங்க. சின்ன தம்பி சொல்றாரு, என்கிட்ட தாலி இல்லம்மா. ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க, தாலி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நீங்க மெதுவா வீட்டுல போய் தேடி பாருங்க. ஆத்தாவுக்கு தங்கத்துல தான் தாலி கட்டணும்னு அவசியம் இல்ல. ஒரு மஞ்சளை கட்டி கூட திருக்கல்யாணத்தை நடத்தலாம். அதுக்கு அப்புறமா அம்மனுக்கு நீங்க தங்கத்துல தாலி பண்ணி போடுங்க. பரஞ்சோதி சொல்றாரு, ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோமா? அபிராமி சொல்றாங்க, பண்ணிரலாங்க. நல்லபடியா அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. துளசிக்கும் சின்ன தம்பிக்கும் கந்திஷ்டி போகணும்னு ஆலத்தி எடுக்கிறாங்க அபிராமி. அபிராமி சொல்றாங்க துளசிய பார்த்து, வலது காலை வச்சு உள்ள போமா. துளசியும் சின்ன தம்பியும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள போறாங்க. சின்ன தம்பிய பாக்குறாங்க. சின்ன தம்பிக்கு புரிஞ்சிருது. விலகி போய் அவர் வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. துளசி அந்த தாலிய பார்த்தே அழுகுறாங்க. இந்த தாலிய கலட்டுறதுக்கு என்ன பரிகாரம்னு அந்த கோயில்ல இருக்கவங்க கிட்டே கேட்போம்னு துளசி முடிவெடுக்கிறாங்க. பரஞ்சோதி அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க, அந்த பவானிய சும்மா விடக்கூடாது. இத கேட்ட சிவகாமி, எப்படிங்க சும்மா விட முடியும்? அவனை பார்த்த இடத்துல சுட்டு பொசுக்க போறேங்க. பரஞ்சோதி சொல்றாரு, அபிராமி என்ன துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட துப்பாக்கிய கொடு. முடியாதுங்க. துளசி இத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க தாலிய பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சின்ன தம்பி கட்டினது மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தை சின்ன தம்பிய உயிரோடவே விடமாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. பரஞ்சோதி தடுத்தோம் அபிராமி பவானிய பாக்குறதுக்கு கார்ல போறாங்க. பவானி வீட்டுக்கு சின்ன தம்பியோட போய் நிக்கிறாங்க. பவானி அதிர்ச்சி ஆயிடுறாரு அபிராமிய பார்த்த உடனே. பவானி சொல்றாரு, நாச்சியாரம்மா நான் சொல்றத கேளுங்க. அபிராமி துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க பவானிய பார்த்து. சின்ன தம்பி பயத்துல கண்ணை முடிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.